அண்மை செய்தி. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ராஜஸ்தானில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ராஜஸ்தானில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். பேக் செய்யப்படாத பாப்கார்னுக்கு 5% ஜிஎஸ்டி என்றும் டப்பாவில் அடைக்கப்பட்ட பாப்கார்னுக்கு 12% ஜிஎஸ்டியும் விதிக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ராஜஸ்தானில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பேக் செய்யப்படாத பாப்கார்னுக்கு 5% ஜிஎஸ்டியும் டப்பாவில் அடைக்கப்பட்ட பாப்கார்னுக்கு 12% ஜிஎஸ்டியும் விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இனிப்பு சுவையுடன் கூடிய கேரமல் பாப்கார்னுக்கு 18% ஜிஎஸ்டியும் வரி வசூலிக்கவும் கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். ராஜஸ்தானில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு பரிந்துரைகளை ஜிஎஸ்டி கவுன்சில் சேர்ந்த பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள் பங்கேற்று வழங்கி வருகிறார்கள். அதில் முக்கியமாக 3 விதமான பொருட்களுக்கு வரி விதிப்பது குறித்து அல்லது உயர்த்துவது குறித்து பரிந்துரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாப்கார்ன், பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் ஆயில் காப்பீட்டு தொகைக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு, இந்த 3 அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் பாப்கார்ன் விற்பனையை பொறுத்த வரைக்கும் பேக் செய்யப்படாத பாப்கார்னுக்கு 5% ஜிஎஸ்டி வரியும், டப்பாவில் அடைக்கப்பட்டு லேபிளிடப்பட்ட பாப்கார்னுக்கு 12% ஜிஎஸ்டி வரியும் விதிக்க பரிந்துரை என்பது வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல இனிப்பு சுவையுடன் கூடிய காரமல் வகை பாப்கார்னுக்கு 18% ஜிஎஸ்டி வரி வசூலிக்கவும் இந்த கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டதாக தகவல் கூறப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி, பாப்கார்னை தாண்டி பயன்படுத்தப்பட்ட கார், அதாவது யூஸ்டு கார் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த பயன்படுத்தப்பட்ட காரை விற்பனை செய்வதில் நிறுவனங்கள் மூலமாக விற்பனை செய்தால் 12% இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரியை 18% உயர்த்த இந்த பரிந்துரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்பின்னி, ட்ரூ வேல்யூ உள்ளிட்ட தனியார் நிறுவனங்கள் மூலமாக இந்த யூஸ்டு காரை விற்பனை செய்தால் 18% அந்த நிறுவனங்கள் வரியை செலுத்த வேண்டும், ஜிஎஸ்டி வரியை செலுத்த வேண்டும். ஆனால் ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு இடையே பயன்படுத்தப்பட்ட காரை கைமாற்றினால் அதற்கான ஜிஎஸ்டி வரியில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் 12% தொடரும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எல்லாரும் எதிர்பார்த்தது ஆயில் காப்பீட்டு தொகைக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு கிடைக்கும், அது சம்பந்தமான முடிவு இந்த கூட்டத்தில் எட்டப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது நிலவி வந்தது. ஆனால் இன்றைய கவுன்சில் கூட்டத்தில் ஆயில் காப்பீட்டு தொகைக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிப்பது குறித்த முடிவை எடுக்கவில்லை என்றும், அடுத்த கூட்டத்தில் இது குறித்த முடிவெடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த பாப்கார்ன், பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் இந்த ஆயில் காப்பீடு தொகைக்கான ஜிஎஸ்டி வரி வசூல் குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் இன்று மாலைக்குள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது.